அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாம் வாங்க. பப்ருவாகனால் வீழ்த்தப்பட்டு மீண்டும் உயிர் பெற்ற அர்ஜுனன். பப்ருவாகன் யாருன்னு பார்ப்போமா வாங்க. குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று யுதிஷ்டர் அரசராக முடிசூட்டி கொண்டார். தேசம் முழுவதும் தன் ஆட்சிக்கு உட்படுத்த விரும்பினார். அதன் பொருட்டு அஸ்வமேத யாகம் செய்ய முடிவெடுக்கிறாரு. யாகம் செய்கிறதற்கு உரிய வழிமுறைகளை வியாசர்கிட்ட கேட்குறாரு. வியாசர் வழிகாட்டியபடி சித்ரா பௌர்ணமி என்று யுதிஷ்டருக்கு முறைப்படியாக தீட்சை கொடுக்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமி வரப்போதுங்க. பின்னர் உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை தேசம் முழுவதும் சுற்றி வர அனுப்புகிறாரு யுதிஷ்டர். குதிரையை எதிர்ப்பவரை வெற்றி கொள்ள அர்ஜுனனையும் அனுப்பி வைக்கிறாரு. அர்ஜுனனும் தெய்வீக அஸ்திரங்கள், வில்லெடுக்க குறையாத அம்பரா தூளிகள் ஆகியவற்றோட புறப்படுறான். சென்ற நாடுகள்ல எல்லாம் யாக குதிரைக்கு மிக சிறப்பாக வரவேற்பு கொடுக்கப்படுது. அனைத்து நாட்டு மன்னர்களும் யாக குதிரையை வணங்கி மாலை மரியாதை செய்கிறாங்க. வடதேசம் முழுவதும் வெற்றி கொண்ட அர்ஜுனன் தென் தமிழகத்தில் மதுரைக்கு அருகில் இருக்கிற மணலூருபுரம் என்ற நாட்டை அடைந்தான். இன்றைக்கி இருக்கிற மணலூரான்னு தெரியலை, மதுரைக்கு அருகில் மணலூருபுரம்ன்ற நாட்டை அடைகிறாரு. மதுரை அப்போது கடம்பவனமாக இருந்தது. மணலூருபுரம் தான் அப்போதைய பாண்டிய நாட்டோட தலைநகரமாக இருந்தது. அப்போது அந்த நாட்டை பப்ருவாகனன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான். இவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னரின் மகளான சித்ராங்கதைக்கும் பிறந்தவன். யாக குதிரை வைத்திருக்கும் தகவல் பப்ருவாகனனுக்கு வீரர்கள் மூலம் தெரிய வருது. பெரியப்பா நடத்தும் யாக குதிரைக்கும் காவலாக வந்திருக்கிற தன் தந்தைக்கும் சகல மரியாதைகளை செய்யணும்னு பப்ருவாகனன் விரும்புகிறான். அதன்படி மாலை மற்றும் காணிக்கைகளோட அர்ஜுனனிடம் செல்கிறான். அப்போது அர்ஜுனனோட மற்றொரு மனைவி நாகக்கன்னிகையுமான உலூபி என்பவள் அங்கே வந்து சேர்ந்தா. பப்ருவாகனனை பார்த்து, மகனே, நான் உன் தந்தையோட மனைவியரில் ஒருத்தி. உனக்கு நானும் ஒரு தாய் தான். நான் சொல்கிறத கேளு. உன் தந்தையோட போர் செய், அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும்னு சொல்கிறா. பப்ருவாகனன் போருக்கு தயாரானான். குதிரையை பழக்கப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்ற சில வீரர்களை அழைச்சி குதிரையை பிடிச்சு கட்டும்படி உத்தரவிடுறான். அர்ஜுனன் பப்ருவாகனன் சிறந்த வீரன் தான் என்று பாராட்டிவிட்டு யுத்தத்துக்கு தயாரானான். போர் கடுமையாக நடைபெற்றது. அர்ஜுனன் பப்ருவாகனனின் தேரில் பறந்த கொடியை அறுத்து தேர் குதிரைகளையும் கொன்றான். தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகனன் அர்ஜுனனை குறிவச்சு அம்புகளை மலையென பொழிகிறான். மகனிடம் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர மகனை அதிகம் தாக்கலை. பப்ருவாகனன் அக்னி பிளம்போட சீரும் பாம்பாக சென்று பேரழிவை உண்டாக்கும் கனிகளை அர்ஜுனனோட மார்பை குறிவச்சு ஏவவும் செஞ்சான். சக்தி வாய்ந்த அந்த அம்புகள் அர்ஜுனனோட மார்பு பிளந்து அவனை கீழே சாய்ச்சிருச்சு. எதிர்க்க அவகாசம் இல்லாமல் அர்ஜுனன் அந்த யுத்த களத்தில் மடிந்து வீழ்ந்தான். தந்தை இருந்ததை கேட்டதும் பப்ருவாகனனோட ஆவேசம் எல்லாம் போன இடம் தெரியாவில்லை. தந்தையின் மரணத்துக்கு தான் காரணமாகிட்டோமேன்னு நினச்சி மயங்கி விழுந்தான். தகவல் ஊரெங்கும் பரவுது. அர்ஜுனனோட மனைவி சித்ராங்கதை யுத்த களத்துக்கு வந்து அழுது அரற்றினார். தன் கணவனோட இறப்புக்கு காரணமான உலுபியிடம் கோபம் கொண்டா. மயக்கம் தெளிந்து எழுந்த பப்ருவாகனனும் உலுபியை பார்த்து, நாகக்கன்னிகையே, நீ சொன்னதை கேட்டு நான் என் தந்தையை கொன்னுட்டேனே, இனி நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? நானும் என் தாயும் அக்னி பிரவேசம் செஞ்சு உயிர் விட போகிறோன்னு கதறினான். அப்போது அங்கே வந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனன் இறந்ததை கண்டு அழுவது போல நடிக்கிறாரு. கிருஷ்ணர் அழுவதை பார்த்து உலூபி, மற்றவர்கள் அர்ஜுனன் இருந்ததற்காக அழலாம், ஆனால் நீங்களே அழலாமான்னு நீங்கள் சொன்னால் நான் அர்ஜுனனை உயிர் பெற செய்கிறேன்னு கூறினார். கிருஷ்ணரும் சரி என்று கண்களாலேயே கூறினார். உடனே உலூபி தன் மனதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற சஞ்சீவன மணியை நினச்சா. உடனே தன் கையில் வந்து சேர்ந்த அந்த மணியை அர்ஜுனனோட உடலில் வச்சு அவனை உயிர்த்தெழ செய்கிறா. உயிர்த்தெழுந்த அர்ஜுனன் தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த சித்ராங்கதை, பப்ருவாகனன், கண்ணன், உலூபி ஆகியோரை பார்க்குறான். பிறகு உலூபியிடம் தன் மகனை கொண்டே தன்னை கொல்ல செய்ய பிறகு தன்னை உயிர் பிழைக்க செய்வதற்கான காரணத்தை கேட்குறான். கிருஷ்ணரின் உத்தரவுப்படி உலூபி நடந்த நிகழ்ச்சியை கூறுறா. தட்சனின் மகள் வசுவின் பிள்ளைகள் 8 பேர். இவர்களில் 7 பேர் சாந்தனுவின் பிள்ளைகளாக பிறந்து கங்கையில் விடப்பட்டவங்க. தட்சனோட மகள் வசுவுக்கு 8 பிள்ளைங்க. இவங்களில் 7 பேர் சாந்தனுவோட பிள்ளையாக வளர்ந்து கங்கையில் விடப்பட்டவங்க. இளையவர் பீஷ்மராக பிறந்தார். தங்களில் ஒருவரான பீஷ்மரை அர்ஜுனன் முறை தவறி கொன்னுட்டான்.
என்று அர்ஜுனன் மேலே கோபம் கொண்டு அவன் தன் மகனாலேயே மடியேன்னு சபிச்சு விட்டனர். இதை அறிஞ்ச என் தந்தை அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டார். மனமிறங்கிய அவர்கள், என் தந்தையின் அர்ஜுனனுக்கு மணலூருபுரத்தில் ஒரு மகன் இருக்கான், அவன் அர்ஜுனனை போர்க்களத்தில் வீழ்த்துவான், அப்போ உன்னிடம் இருக்கும் சஞ்சீவன மணியால் அர்ஜுனனை உயிர்த்தெழ செய்யின்னு சாப விமர்சனம் கொடுத்தனர். அதனால தான் இப்படி நடைபெற்றது. இல்லைனா பீஷ்மரை கொன்ன பாவத்துக்காக நீங்கள் கொடிய நரகத்துக்கு சென்றிருப்பீங்கன்னு சொல்கிறா. உலுபி சொன்னதை ஆமோதித்தார் பகவான் கிருஷ்ணர். அனைவரும் மகிழ்ச்சியோட பப்ருவாகனனோட அரண்மனைக்கு சென்று உபசாரங்களை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் தன் மனைவி சித்ராங்கதை, மகன் பப்ருவாகனன் ஆகியோரிடம் விடைபெற்று கொண்டு அர்ஜுனன் யாக குதிரையோட அஸ்தினாபுரம் புறப்பட்டான். அஸ்வமேத யாகம் இனிதே நிறைவு பெற்றது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.